நானும் உள்ள போகும்போதே கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஏமா இப்படி பிச்சை எடுக்கிறீங்க? தலையெழுத்தியா நாங்கள் நல்லா வாழ்ந்தவங்க பெத்த பிள்ளையாலேயே பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். சொத்தையெல்லாம் முடிங்கன்னு வச்சு தேர்த்திட்டாம்பா. எங்கேயாவது வேலை செஞ்சு பையங்களானா வயசாயிடுச்சின்னு வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பிச்சை எடுக்குன்னு பழப்புன்னு எங்களுக்கு தலையெழுத்து ஆயிடுச்சு. அதனால இங்கே பிச்சை எடுத்து எங்கள் வயதை நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு உதவி பண்ணதே எங்க நல்லா ஒன்றா இருக்காங்கம்மா. டேய் அந்த காசு எடுறா தரம்மா. டி இன்னும் நீ கொடுக்குறா சில்லறை பண்ணிட்டு வரோம். நீ சில்லறை கேட்டு நீ கடைக்கான சாக்லேட் கொடுத்துட்டானே. ஓ கொடு கொடு. என்னங்கம்மா? ஒரு ஆயுசு நல்லா இருக்குன்னு சாமி. டி வீடியோ பார்த்துட்டு இருக்க ஷோ கட்டாங்களா? வீடியோ வர்றா. நீ சொல்லவே இல்லைண்ணே. வீடியோரா அம்மா ஒரு நிமிஷம் காசு கொடுங்களேன். அட கொடுங்கம்மா. வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தான் ஃபுல் வீடியோவை பார்க்க